எனக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரியா அமைய மாட்டேன்து. எது எடுத்தாலும் தோல்வியில தான் முடியுது. நீங்க இந்த மாரி விஷயம் கோ த்ரூ பண்றீங்களா? அப்பன்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணவங்கலாம் ஒரு ஸ்டேஜ்லயோ, ஒரு இன்டர்வியூல பேசும்போது, அவங்க பட்ட கஷ்டங்கள், அதாவது அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி, என்னென்னலாம் கஷ்டப்பட்டான், அப்படி எப்படி முன்னுக்கு வந்தாங்க, அத பத்தி பேசுவாங்க. ஆனா யாருமே கஷ்டத்துலருந்து எப்படி வெளிய வந்தாங்க, அத பத்தி ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் வெரி ரேர். இதுக்கு ஈஸியா 2 மெத்தட் இருக்கு. இத நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க நெனைச்சத அடைய முடியும். முதல் விஷயங்க, பிலீவ் இன் யோர்செல்ஃப். உங்கள நீங்க நம்புறது. என்னடா எப்ப பார்த்தாலும் பிலீவ் இன் யோர்செல்ஃப்ன்ற அது எப்படி நடக்கும்? அது என்ன மேஜிக்கா? நம்ம நெனைச்சதெல்லாமா நடக்கும்னு? ஆமாங்க. நம்ம நெனைச்சது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்ஸ், லா ஆஃப் நேச்சர்ன்னு இந்த மாரி நெறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிலீவ் இன் யோர்செல்ஃப். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட எண்ணங்கள் நம்ம முழுமையா நம்பணும். நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சும் நம்ம நம்பணும். நம்பளே நம்பினா தான் மற்றவர்கள் உங்கள நம்புவாங்க. கடவுள நம்புறீங்களே, அப்ப ஏன் உங்கள நீங்க நம்ப மாட்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ்லாம் படத்துல பேசுறாங்களே, அப்படியே கெத்தா பேசுறாங்களே, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், இதுதான் நான். அவங்கலாம் அந்த படத்துல பேசும்போது நீங்களாம் ஆன்னு பார்க்குறீங்க. ஏன் அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அத அப்ளை பண்ண மாட்றீங்க? ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஒரு பட்டியல் போடுங்க. அதை டெய்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் நினைத்ததே நடக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். கழுகும் காகமும் ஒரு நாள் கழுகு காகங்கள் இருக்கிற இடத்துல முட்டை போட்டுட்டு போயிருச்சான். முட்டை போட்டுட்டு போன கழுகு திரும்ப வரல. ஸோ அந்த முட்டையும் உடைச்சு கழுகு வந்திருக்கு. ஓகேங்களா? எங்க வந்திருக்குன்னா காகம் இருக்கிற கூட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த காகம் இந்த கழுகு சரி பாவம் இது நம்மளே வளர்த்துக்குவோம் அப்படின்ட்டு காகத்தோட காகமும் இந்த கழுகு வளர்ந்துருச்சு. சரிங்களா? ஒரு நாள் அந்த கழுகு மேல அண்ணாந்து பார்த்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கழுகு மிக உயரத்துல பறந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த கழுகு காகத்துக்கிட்ட கேட்டிருக்கு. எப்படி அந்த பறவை மட்டும் ரொம்ப உயரமா பறக்க முடியுது? ஏன் நான் பறக்க முடியல? அப்படின்னு இந்த காகக்கிட்ட கேட்டிருக்கான். அந்த காகம் சொல்லியிருக்கான், ஏய் முட்டாளே, அது வேற, நம்ம வேற. நம்மலாம் அந்த அளவுக்குலாம் உயரத்துல நம்ம யோசிக்க கூடாது. ஸோ நீ மூடிக்கிட்டு நீ என் கூட தான் எங்களுடைய ரேஞ்சுக்குள்ள தான் நீ இருக்கணும் அப்படின்னு இந்த காகம் கழுகு கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ அந்த கழுகு ஆழ் மனசுல அதாவது அதோட சப்கான்ஷியஸ்ல அது ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு. ஓ நான் இப்படி தான், என்னால் இவ்வளோதான், இதுதான் என்னுடைய ரேஞ்சு, என்னுடைய எபிலிட்டி அப்படின்னு அந்த கழுகு சப்கான்ஷியஸ்ல நினச்சிக்கிட்டு அதுவும் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த காகத்தோட கூட்டத்துல கூட்டமா. ரெண்டாவது வழிமுறைங்க, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். அதாவது உங்க தோல்வியிலிருந்து நீங்க கத்துக்கணும். நீங்க கேட்கலாம், என்னடா இப்பதானே நீ சொன்ன பிலீவ் இன் யோர் செல்ஃப், அப்ப எப்படி நம்ம தோல்வியை அடைவோம்னு? கண்டிப்பா தோல்வியை அடைவுங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காலகட்டத்துல ஒரு ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும். ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த லெசனை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக இருக்கும். ஒரு உங்களோட எஜுகேஷனில் இருக்கலாம், உங்களோட பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் இருக்கலாம், அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டேஜில் இருக்கலாம், ஃபேமிலி ஸ்டேஜில் இருக்கலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர்னு ஒன்று இருந்த பிறகு தான் அதோட பெட்டர்மெண்ட்டாக இருக்க முடியுங்க. ஸோ ஃபெயிலியர் ஆனோன்னு நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது. நீங்க அதை நோக்கி அடுத்து எப்படி நம்ம ஃபெயிலியர் ஆகாம எப்படி சக்சஸ் பண்றது தான் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓகே, பேக் டு கழுகு காகம் ஸ்டோரி. ஒரு நாள் கழுகு திரும்பவும் மேலே ஸ்காய் பார்த்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை, இடி, மின்னல். அப்போ அந்த கழுகு அந்த காகத்துக்கிட்ட சொல்லிச்சான், என்னால் அந்த இடி மின்னல் தாண்டி அதுக்கு மேலே என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி இந்த காகம் கூட்டம்லாம் அதை பூலி பண்ணிச்சான், டீஸ் பண்ணிச்சான். கழுகு என்ன பண்ணியிருக்குன்னா, சரி உங்கள் பேச்செலாம் நான் கேட்க போகிறது கிடையாது, நான் பாரு உங்களோட நான் உயர்ந்து பறக்க போகிறேன்னு. ஸோ அந்த கழுகு பறக்கும் போது அப்படியே ஒரு இடி மின்னல் அதை தாக்கி அது கீழே விழுந்துருச்சு. சரிங்களா? ஆனால் சாகலை. மறுபடியும் நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணியிருக்கு. டேக் ஆஃப் பண்ணோன்னா அந்த இடி மின்னல் அந்த ஸ்காய் கிளவுட்லாம் தாண்டி மேலே போயிருச்சுங்க. இந்த காகங்களாம் அப்படியே ஒரே ஆச்சரியம். ஏன் சொல்லுங்க?
கழுகு வந்து அதுக்கு மட்டும் தான் தெரியும் நான் வந்து ஒரு கழுகுன்னு. காகத்துக்கு தெரியாது. காகம் காகம் தான், கழுகு கழுகு தான். ஸோ த moral ஆஃப் த ஸ்டோரி, உங்களுக்கு வந்து நல்ல திறமை இருக்கும், ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், சரிங்களா? நீங்க வந்து ஒரு தப்பான ஆளுங்க கூடயோ இல்ல தப்பான ஒரு இடத்துலயோ வந்து நீங்க இருந்து பழக்கப்படுத்தாதுங்க. யார் பேச்சையும் வந்து முழுசா வந்து கேட்காதீங்க. உங்களுக்குன்னு வந்து ஒரு புத்தி இருக்கும். அந்த புத்திய வந்து நீங்க வந்து கூர்மைப்படுத்திட்டு, நீங்க வந்து அடுத்த கட்டத்துல வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முயற்சி பண்ணி பாருங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இந்த விஷயத்துலேருந்து நீங்க வெளியாகுங்க. அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து உயர முடியும். சரிங்க. நான் சொன்ன இந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.